ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன விளாக் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு பார்க்குறீங்களா, கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பாத்திரம் குமிஞ்சு போய் கிடந்துச்சு. உங்ககிட்ட நான் ஃபுல்லாக இருக்கிறத காட்டினேன்னா ரொம்ப சேடாக ஒரு மாதிரி அசிங்கமாக போய்டும் சொல்லிட்டு பாதி விளக்கிட்டேன். ஆல்ரெடி மீதி இருந்துச்சு, அதை மட்டும் தான் காட்டியிருந்தேன். சரி, இப்போ அன்றைக்கி ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிடலாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. க்ளீன் பண்ணுன்னு க்ளீன் பண்ணவே இல்லை. சரி, நீ க்ளீன் பண்ணிடலாம் சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்துச்சு. என்ன ஹெல்ப்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அதில் காய் கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி வச்சுட்டேன். கவர்லாம் இருந்துச்சு, கவர்லாம் எப்படி காலியாக போச்சுன்னே தெரியல, காணும். சரின்னு சொல்லிட்டு 2 பை இருந்துச்சு. 2 பையில் ஒரு இதில் ஃபுல்லாக இருந்த காய்கறிலாம் எடுத்து போட்டுட்டா. கொஞ்சம் கொஞ்சம் தான் காய் இருந்துச்சு, எடுத்து போட்டுட்டு ஒரு இதில் மல்லிச்செடியும் கருவேப்பிலையும் எடுத்து போட்டுட்டு இருந்தா. நீ க்ளீன் பண்ணி வைப்பா, அம்மா அந்த பாத்திரத்தை மட்டும் கழுவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த காய் இது மட்டும் எடுத்து போட சொல்லிட்டேன். உடனே ஃப்ரிட்ஜை அவளை க்ளீன் பண்ண சொன்னீங்களான்னு கேட்டு திட்டிடாதீங்க, நான் அப்படிலாம் இல்லை. அந்த காயை மட்டும் எடுத்து போட்டு நான் மற்றதை பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் அந்த பாத்திரத்தை மீதியும் கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டு இருந்தேன். வேகமாக கழுவி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அகைன் அந்த ஃப்ரிட்ஜை கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். செல்ஃபையும் க்ளீன் பண்ணி உங்கள்கிட்ட காட்டலாம்னு நினச்சேன், எனக்கு டைம் இல்லை. எல்லாமே ஃபோன் வேறு ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு காட்டிடுச்சு. சரி, இதோட நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை ஒரு வழியாக கழுவி முடிச்சுட்டேன். கழுவி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஏமா கழுவி முடிச்சுட்டு சரி உங்கள்கிட்ட பேசிகிட்டே நான் வாட்டுக்கு ஃபோனை திருப்பி வச்சுட்டேன், தலையில் போயிட்டேன், அதான் சாரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பாத்திரத்தெலாம் கழுவி எடுத்து வச்சாச்சு. தலையிலேருந்து நேராக வரலாம் அப்படி ட்ரை பண்ணேன். அது எப்படி திருப்பினேன்னு எனக்கே தெரியல, எப்படியும் ஃபோனை திருப்பி வச்சுட்டேன். அப்புறமா ஃப்ரிட்ஜெல்லாம் எல்லாத்தையும் கழுவி எடுத்து செஞ்சு அடுக்கி வச்சுட்டு அடுத்து டோரை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து வாக்கைன்னு அடுக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி, ஸ்பீடாக க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து என்னென்ன ஒர்க் இருக்குன்னு அதையும் பார்க்கணும்ல. பசங்க வீட்டில் இருந்தாலே கொஞ்சம் வீட்டில் அதிகமான ஒர்க்குங்கிற மாதிரியே இருக்கும். அப்புறம் ஸ்பீடாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரிட்ஜை நல்லா க்ளீன் பண்ணி வீட்டையும் ரொம்ப வேகமாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கலான்னு பார்த்தா அப்புறம் இன்னும் வேலை இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒன் சைடு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் தக்காளி, ஒரு இதில் மாவு, ஒரு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பால் பாக்கெட்டு எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து அழகாக அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நானும் டோர் அடுத்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி ஓரளவு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். அதையும் க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வைக்கலாம் தான் டப்பா அதில் வைக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு பூ டப்பா இப்படி எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். தேங்காய், இஞ்சி, ஏலக்காய் டப்பா, அந்த நெய் டப்பா, அப்பளம் எல்லாமே எடுத்து அழிக்க வைக்க வச்சுட்டேன். மாவு கீவு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இது பச்சை மிளகா டப்பாயில் இருந்துச்சு, எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். முட்டை பாக்ஸ் எல்லாம் தூக்கி அங்கிட்டு வச்சுட்டு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஃப்ரிட்ஜ் கீழெல்லாம் நம்ம அதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம், தண்ணியெலாம் ஊற்றும், கீழே குப்பையாகிடுச்சு. இந்த குப்பையை நம்ம க்ளீன் பண்ணணும்ல. அப்புறம் அது க்ளீன் பண்ணுவோம் சொல்லிட்டு அதையும் பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சுட்டு மேலே பார்த்திங்கன்னா திண்டுலாம் கொஞ்சம் டஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்து அதையுமே நல்லா கழுவி விட்டுட்டு அடுப்பையும் க்ளீனாக வச்சாச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஓரளவு க்ளீனாக வச்சுருக்கேன். பார்த்துட்டு என்னம்மா க்ளீனாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுறாதீங்க. கீழெல்லாம் க்ளீன் பண்ணாங்கிட்ட இல்லை, மேலே திண்டெல்லாம் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜெலாம் க்ளீன் பண்ணியாச்சு. அது துணி வேறு எவ்வளோ இருந்துச்சு, அதை வேறு அலசணும். அலசிட்டு உங்கள்கிட்ட காட்டலாம்னு நினச்சேன், ஆனால் காட்ட முடியல. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, பாய்.